வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகள் உங்கள் மனதில் நல்ல சிந்தனைகளை விதைக்க உதவியாக இருக்கும். ஆனால் அவை வளர்க்க வேண்டியது உங்களது கைகளில் தான் இருக்கிறது. நமக்கு கிடைத்ததை அனுபவிக்கவும் கிடைக்காததை பார்த்து ரசிக்கவும் கற்றுக்கொண்டால் எதிலும் துன்பம் இல்லாமல் இன்பம் நம் வாழ்க்கையில் நகரும். உழைத்து பெற வேண்டியது வருமானம். ஆனால் உணர்ந்தால் மட்டுமே தன்மானத்தை பெற முடியும். உங்கள் கவனமே உங்களுக்கான வெற்றியை தக்க வைக்கும். மனதில் கவலை கொண்டு இருந்தால் அதுவே உங்களின் வெற்றியை தோல்வியாக மாற்றிவிடும். உங்களிடம் பணம் இருந்தால் 4 பேரையாவது சிரிக்க வையுங்கள். கல்வி இருந்தால் 10 பேரையாவது சிந்திக்க வையுங்கள். அதுவே நீங்க பெற்ற செல்வத்தின் பயன். உங்களுக்காக ஒருவன் வாழ்ந்தான் என்று நீங்கள் பெருமை கொள்வதை விட உங்களால் ஒருவன் வாழ்ந்தான் என்று பெருமைப்படி வாழ்ந்து காட்டுங்கள். நீங்கள் ஏதோ ஒன்றை பேச போகிறீர்கள் என்றால் பயப்படாமல் பேசுங்கள். ஒருவேளை உங்கள் மனதினுள் பயம் இருந்தால் அதை எப்பொழுதுமே பேசாதீர்கள். ஒருவன் வெற்றி பெற வேண்டுமானால் சில நேரங்களில் முட்டாளை போல நடிக்க வேண்டும். ஆனால் அறிவோடுதான் இருக்க வேண்டும். நீங்கள் ஓடுவதாக இருந்தால் வெறிக்கொண்டு துரத்தி கொண்டு ஓடுங்கள். நிற்பதாக இருந்தால் தைரியமாக எதிர்த்து நில்லுங்கள். நல்லவைகள் ஆரம்பத்தில் நரகமாகத்தான் தோன்றும், முடிவில் சொர்க்கமாக மாறும். தீயவைகள் முதலில் சொர்க்கமாகத்தான் தோன்றும், இறுதியில் நரகமாக மாறிவிடும். பார்க்க கண்களை கொடுத்த இறைவன் அவற்றை பார்த்திராமல் இருக்க இமைகளையும் கொடுத்திருக்கின்றான். இரண்டையும் சரியான நேரத்தில் பயன்படுத்துபவனே புத்திசாலி. சோதனைகள் எந்த அளவிற்கு கடினமாக இருக்கின்றதோ அதற்குரிய பலனும் அந்த அளவிற்கு அதிகமாக இருக்கும். எழுந்து நடந்தால் இமயமலையும் நமக்கு ஒளி கொடுக்கும். உறங்கி கிடந்தால் சிலந்தி வளையும் நம்மை சிறைப்பிடிக்கும். அறியாமையுடன் 100 நாட்கள் வாழ்வதை விட அறிவுடன் ஒரு நாள் வாழ்வது மேல். தெளிவான மனங்களை கலக்க வைப்பது எளிது. ஆனால் கலக்கிய மனதை தெளிவுபடுத்துவதுதான் மிக கடினம். அதற்கான காலம் வரும் வரை காத்திருந்துதான் ஆக வேண்டும். புகழ்ச்சி சிலருக்கு ஒரு ஆபத்தான கருவி. நல்லவனை மேலும் நல்லவனாக மாற்றும், கெட்டவனை மேலும் கெட்டவனாக மாற்றும். அழகாய் அமைவது எல்லாம் வாழ்க்கை இல்லை, அமைவதை எல்லாம் அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை. கடந்து சென்றவை எல்லாம் பாதைகள் அல்ல, நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள். அதை பயன்படுத்தி முன்னேற தொடங்குங்கள். உங்கள் மனதை காயப்படுத்தியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அழகிய வாழ்க்கைக்கான வழி சில நேரங்களில் அழுது விடுங்கள். அழுவதால் கண்கள் சுத்தமாகும், கண் பார்வை தெளிவாகும், மன அழுத்தம் குறையும், அவமானத்தின் வழி நீங்கும். எந்த இடத்திலும் எப்பொழுதும் நீங்கள் யாருக்காகவும் தாழ்ந்தவர் இல்லை. எப்பொழுதும் உங்களை உயர்ந்த இடத்திலேயே வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள் காதுகளோடு நின்று விடாமல் ஆழ்மனதில் இறங்க வேண்டும். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் உங்கள் மனமே உங்களுக்கு தெளிவாக கூறிவிடும். உங்களிடம் தவறு இல்லாத பொழுது ஒருவர் உங்களிடம் காட்டும் கோபத்தை எப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது மட்டுமே அவர்களுடைய கோபம் நியாயமாக மாறுகிறது. ஒருவரின் கோபங்களை அவர்களது வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் சிரித்துக்கொண்டே நகர்ந்து விடுவதால் அவர்களுக்கு அவர்களை பற்றி சிந்தனையே மாறிவிடும். நம்முடைய கோபம் சரிதானா என்று அவர்களுக்கே யோசிக்க தோன்றும். எதிரியே ஆனாலும் அவனையும் துரோகத்தால் தோற்கடிக்காதீர்கள். உங்களை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்படாதீர்கள். உங்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு அவர்கள் இன்னும் தகுதி பெறவில்லை என்று போய்கொண்டே இருங்கள். மற்றவர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அவர்களின் விருப்பம். ஆனால் நீ எனக்கு மரியாதை கொடுக்காமல் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்பது செயலில் காட்டுங்கள். உங்கள் எதிரியில் நிற்பவனது செயலே நீங்கள் யார் என்பதை தீர்மானிக்கும். பிறரிடம் இருந்து கற்றுக்கொள்வதுங்கள், ஆனால் அவரையே பின்பற்றாதீர்கள். என்னை பற்றிய உன் கருத்து நான் யார் என்பதை ஒருபோதும் மாற்றாது. உங்களுக்கு மற்றவர்களை பிடிக்கவில்லை எனில் விலகிவிடுங்கள். அவர்களை மாற்ற நினைக்காதீர்கள். உங்களுடைய இயல்பே மாறிவிடும். யாரையும் அதிகம் சார்ந்து இருக்காதீர்கள். அவர்களது இழப்பு உங்களை பெரிதும் பாதிக்கும். மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் மிகச்சிறிய விஷயமே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை. தட்டி பார்ப்பதும் உனக்கென கதவு திறக்கவில்லை எனில் உனக்கென ஒரு வழியை நீயே உருவாக்கு. பொறுமையை கையாளும்
எனும் ஒருவன் மட்டும்தான் எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெறுகின்றான். உன்னை மகிழ்வித்த ஒன்றிற்காக நீ ஒருபோதும் வருந்தாதே. உங்களுக்கு துரோகம் இழக்க மற்றவர்கள் எடுக்கும் ஒரே ஆயுதம் நட்பு என்றால் அவனை வெல்ல எடுக்க நீங்கள் எடுக்கும் ஆயுதம் உண்மையாக நட்பாக இருக்கட்டும். பையன் ஆணவமாக இருந்தால் கம்பீரன் என்று கூப்பிடும் இந்த உலகம் பெண்களை மட்டும் திமிர் பிடித்தவள் என்று கூப்பிடுகிறார்கள். அப்படி கூப்பிட்டாலும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள். உங்களுக்கு பின்னால் இருந்து பேசுவானை நினைத்து பெருமை கொள்ளுங்கள். ஏனென்றால் அவனுக்கு முன்பாக நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் உருவத்திற்குத்தான் முக்கியத்துவம் என்றால் காட்டில் யானை தான் ராஜாவாக இருந்திருக்க வேண்டும், சிங்கம் அல்ல. முடியுமானால் பிறரை விட அறிவாளையாயிரு, ஆனால் அதையும் அவர்களிடம் கூறாதே. நீ யாராக இருந்தாலும் உனக்கென ஒரு தன்மானம் திமிரை எப்பொழுதும் வைத்துக்கொள். யாருக்காகவும் எதற்காகவும் அதை எப்பொழுதும் இழக்காதே. வாழ்க்கை நமக்கு பல பாடங்களை கற்றுத் தருகிறது. அதில் ஒன்றுதான் யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பது. சில சமயங்களில் தாம் செய்த புண்ணியங்கள் கூட நமக்கு உதவாமல் போகலாம். ஆனால் நாம் செய்த பாவம் 3 தலைமுறை ஆகினும் அனுபவித்தே ஆக வேண்டும். இழந்ததை மறந்துவிடு, இருப்பதை இழக்காமல் இருக்க. சில இழப்புகள் வழியை தரும், சில இழப்புகள் வலிமையை தரும். உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலக்கினாலும் அது அவர்களுக்கே இழப்பாகவும் பலவீனமாகவும் முடிய வேண்டும். அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு சுயநலம் இருக்கின்றது. சுயநலங்கள் இல்லாத உறவே இல்லை. இது மிகவும் கசப்பான உண்மை. யாருடைய துணையும் இன்றி தனித்து போரிடும் போது மட்டும்தான் தன் பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து கொள்கின்றோம். ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் அனைவராலும் மதிக்கப்படுவாய். ஒரு முறை மறுத்துப்பார், அடுத்த நொடியே நீ மறக்கப்படுவாய். வாழ்க்கையில் உயரும் வரை காதை மூடிக்கொள், உயர்ந்த பின் வாயை மூடிக்கொள். சிலருக்கு நம்மை பிடிக்காது போவதற்கு காரணம் நம் குணம் சரியில்லை என்பதால் அல்ல, அவர்கள் குணத்திற்கு ஏற்றாற் போல நாம் இல்லை என்பதாலே. அனைத்தையும் அனுசரித்து போக வேண்டும் என்று அவசியமில்லை. திமிராகவே தெரிந்தாலும் அது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள். ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம், ஆனால் 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வராது. பிரச்சனை என்று யாரிடம் போய் நிற்காதே. ஆறுதல் சொல்வார்கள் சிலர், ஆனந்தப்படுவார்கள் பலர். அவனுக்கு வேணும்தான் என்று முதுகுக்கு பின்னால் பேசுவார்கள் பலர். பழைய வாழ்க்கை திரும்ப கிடைக்காது. புதிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியாது. இருக்கும் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்லலாம். ஒரு நகைச்சுவையை நினைத்து 10 முறை சிரிக்க முடியாதவர்கள் ஒரு துயரத்தை நினைத்து 100 முறை அழுகிறார்கள். நாம் பெருசா நினைக்கும் எந்த உறவும் நம்மை சிறுசா கூட நினைப்பது இல்லை. வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் யோசித்து பார்த்து முடிவெடுப்பதற்குள் காலமும் கடந்திருக்கும், உங்களுக்கான வாய்ப்பும் நழுவி போயிருக்கும். அப்பொழுது வருத்தப்படுவதில் எந்த பயனும் இல்லை. யாருடைய வழியிலும் குளிர் காயாதீர்கள். அதே வழிகள் உங்களை சேர்ந்திட நீண்ட தூரங்கள் இல்லை. தன் காரியம் சாதித்துக் கொள்ளவே இங்கு பலர் நாசுக்காகவும் சாதுரியமாகவும் வாசலை பின்னுகின்றனர். தம் கைகளை சோம்பேறியாக்கி கொண்டால் பிறர் கைகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் அவல நிலைக்கு ஆளாகுவோம். மகிழ்ச்சி விரும்புவதை வைத்திருப்பதில் இல்லை, நீங்கள் வைத்திருப்பதை விரும்புவதில் உள்ளது. வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். இருப்பவர்களை தேடாதே, விரும்பியவர்களை வெறுக்காதே. ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் எதை சொன்னாலும் தவறாகத்தான் தெரியும். கடுமையான பாதை என்று எதுவும் இல்லை. பாதையை மாற்றாதே, பாதையை குறித்து உன் பார்வையை மாற்று. காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் என மனதை தேற்றினாலும் தினமும் நகரும் நொடிகள் உடன் போராடுவது போர்க்களமாக உள்ளது. நம் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவும் நடக்காது. சீக்கிரம் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது. விரும்புவதால் கருவறையில் மீண்டும் ஒரு முறை இடம் கிடைப்பது இல்லை. வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விட்டுவிட போவது இல்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம். நம்மை பிடித்தவர்கள் நம்மை காயப்படுத்தும் போதுதான் இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் ஆழமாக யோசிக்க தோன்றும். ஏமாந்து நிற்கும் போதுதான் நாம் சிந்திக்கின்றோம், இவ்வளவு நாட்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டு இருக்கின்றோம் என்று. பெரும் சாதனை செய்வதற்கு 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். அவை ஏளனம், எதிர்ப்பு, அங்கீகாரம். துன்பங்கள்
பாடங்கள் என்பது உதிரும் இலைகள் போன்றது. மகிழ்ச்சி என்பது துளிர்க்கும் இலைகள் போன்றது. உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்குங்கள். உன்னை புண்படுத்துவது எது என்பது உனக்கு தெரிந்தால் மற்றவர்களை புண்படுத்துவது எது என்பது உனக்கு தெரியும். கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து ரத்தம் சிந்துவது மேல். பொறுத்துக் கொண்டே இருந்தால் பொறுமைக்கும் மதிப்பு இல்லாமல் போய்விடும். தவறு செய்ய யாரும் பயப்படுவது இல்லை. செய்யும் தவறு வெளியே தெரியக்கூடாது என்றே பயப்படுகிறார்கள். நேற்றைய உங்களையும் இன்றைய உங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். ஒருவர் உன்னை மதித்தால் நீ உயர்ந்துவிட போவது இல்லை. உன்னை இகழ்ந்தாலும் நீ தாழ்ந்துவிட போவது இல்லை. என்றும் நீ நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொள். நடித்து நல்லவனாக வாழ்வதை விட எதிர்த்து நின்று கெட்டவனாக இருந்து விடலாம். சில அன்பு அழகான நினைவுகளை கொடுத்தும் செல்கின்றது. ஆனால் சில அன்பு ஆழமான காயத்தை மட்டுமே கொடுக்கின்றது. பிரச்சனைகள் நம்மை செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள்ளுங்கள். சிதைந்து போகாதீர்கள். மகிழ்ச்சியை இரவல் வாங்க முடியாது. இரவலாக வாங்குகின்ற எதுவும் மகிழ்ச்சியை தராது. அன்பை தேடி செல்ல வேண்டாம். நாடி வரும்போது மரியாதை கொடுத்தாலே போதும். விளக்கங்கள் கொடுத்து தக்க வைக்கும் உறவுகள் எதுவும் நெடுங்காலம் நீடிப்பது இல்லை. அலங்காரம் இல்லாத முகம், ஆணவம் இல்லாத அறிவு, அளவக்கடங்காத காதல், துன்பம் தராத இன்பம், முன்னேற தூண்டும் அவமானம், இவைதான் என்றும் அழகுதான். தோல்வியை கண்டு துவண்டு விடாதே. இன்றைய சாதனையாளர்கள் எல்லோரும் ஒரு நாள் தோல்வியை சந்தித்தவர்கள் தான். தோல்வியிடம் வழி கேட்டுதான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசப்படிக்கு. சோதனைகள் எல்லோருக்கும் தான் வரும். அதை வேதனையாக நினைப்பவர்கள் பலர், சாதனையாக்கி ஜெயிப்பவர்கள் சிலர். வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலையில் தன்னம்பிக்கையை தவிர வேறு எந்த கைகளும் நம்மை தாங்கி பிடிப்பது இல்லை. அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும் போதாது. தன்னம்பிக்கையும் விட முயற்சியும் இருந்தால் மட்டுமே வெற்றி கனியை விரைவில் எட்ட முடியும். முயற்சி என்னும் படிக்கட்டில் ஏற மறுத்தால் வெற்றி என்னும் உச்சத்தை அடைய முடியாது. முயற்சி ஒன்றை மட்டும் கைவிடாதே. 1000 முறை தோற்றாலும் வெற்றி நிச்சயம். உனக்கென பாதையை நீயே தேர்ந்தெடு. காலம் வரை அதில் பயணிக்கப் போவது நீதான். ஒரு நாளில் பூத்த பூ அதே நாளில் மறையும். பூக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையை எப்படி சிரித்துக் கொண்டே வாழ வேண்டும் என்று. ரசித்து வாழ்ந்தால் தான் வாழ்க்கை. ரசனை இல்லாமல் வாழ்வது அடைக்கப்படாத சிறைச்சாலை. நேரம் இருக்கிறது, பார்த்துக் கொள்ளலாம் என்று நேரத்தை வீணடிப்பவனே உண்மையான முட்டாள். முட்களுக்கு நடுவேதான் வாழ்க்கை என்றாலும் வாடும் வரை சிரித்துக் கொண்டே இருக்கின்றன ரோஜா மலர்கள். வெற்றி பெற்றவர்கள் என்பது தோல்வி அடையாதவர்கள் அல்ல. தோல்வி அடைந்தாலும் முயற்சியை கைவிடாதவர்கள். தோல்வி என்பது மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பாகும். இந்த முறை மிகவும் புத்திசாலித்தனமாக. உனக்கு ஒரு நிகழ்வு சவாலாக இல்லை எனில் அது உன்னை மாற்றக்கூடியது அல்ல. உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பது இல்லை. நீதான் தவற விடுகிறாய். சொற்கள் வெறும் நீர்க்குமிழ்கள், ஆனால் செயல்கள் தான் தங்க துளிகள். உங்கள் குறைகளை நீங்களே அடையாளம் கண்டு கொள்வதுதான் வளர்ச்சியின் அடையாளம். நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய். மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை. கிடைக்காததை துரத்துவதும் கிடைத்ததை மதிக்காததும் தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் தட்டி விட்டவர்களையும் தட்டி கொடுத்தவர்களையும் மறவாதே. உண்மையான வார்த்தைகள் எப்பொழுதும் அழகாக இருப்பது இல்லை. அழகான வார்த்தைகள் எப்பொழுதும் உண்மையாக இருப்பது இல்லை. எந்த உறவாக இருந்தாலும் எல்லைகள் அழித்து கொண்டு தொல்லைகள் இல்லாமல் தொலைவாகவே இருந்தால் உறவுகள் எப்போதும் இனிக்கும். பலருக்கு நாம் எதிரியாக தெரிவது நம் கையில் இல்லை. ஆனால் அவர்களை எதிரியாக நினைக்காமல் இருக்கும் தன்மை நம் கையில் தான் இருக்கிறது. கடந்து போக கற்றுக்கொள்ள மாயமான இவ்வுலகில் எல்லா காயங்களுக்கு நியாயங்கள் தேடிக்கொண்டு இருந்தால் நிம்மதி இருக்காது. இருக்கும் வரை அன்பாய் இருப்போம், ஆறுதல் சொல்வோம், இருப்பதை பகிர்வோம் என்று மற்றவர்களுக்கு நாளை நமக்கு துரோகம் என்பது மிருகங்களிடம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் மனித உருவத்தில் அலையும் பெரும்பாலான மிருகங்களிடம் இருக்கத்தான் செய்கிறது. பின்னால் இருந்து ஒருவனால் நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கொள், நீ அவனை விட ஏதோ ஒன்றில் முன்னால் இருக்கிறாய் என்று. மாற்றங்களை ஏற்றுக்கொள்பவரின் வாழ்வில் ஏற்றம் நிச்சயம். பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது கொலை செய்வதற்கு சமம். தற்பெருமை பேசுவது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம். பசித்த வயிறு, பணமில்லாத வாழ்க்கை, பொய்யான உறவுகள், இவைகள் கற்றுத்தரும் பாடத்தை யாராலும் கற்றுத்தர முடியாது. உங்களை நிராகரித்த அதே இடத்தில் நிராகரிக்கவே முடியாத
சக்தியாக வந்து நிற்பதுதான் உங்கள் வெற்றி. எங்கே நாம் அதிகம் காயப்படுகிறோமோ அங்கேதான் நம் வாழ்க்கையின் பாடம் தொடங்குகிறது. உனக்கும் வெற்றிக்கும் குறுக்கே நிற்பது உன்னால் முடியாது என்று உனக்கு நீயே சொல்லும் பொய்தான். போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமையல்ல. வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்ட விட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் மதிக்கத் தொடங்குவான். பல நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர். பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய வேலையை தட்டி கொடுப்பது மட்டும்தான். உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும். மற்றவருக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் குற்றம் இல்லை. கண்ணின் பிழை என்றால் பிம்பமும் பிழையே. அது பார்க்கப்படுபவன் பிழை அல்ல, பார்ப்பவன் பிழை. எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருக்காதே. எதுவும் தெரியாது என்று தெளிவாக இரு. கடந்து செல். நடந்து முடிந்தது ஒரு சின்ன அத்தியாயம்தான். வெறும் பக்கத்தை மட்டும் திறப்பு, புத்தகத்தை மூடாதே. நீ விழும்போது முதலில் உதவி செய்பவன் ஏற்கனவே அந்த வலியை உணர்ந்தவனாக இருப்பான். தன்னை அதி புத்திசாலியாக எண்ணுவதே மனிதனிடம் உள்ள மிக பெரிய பலவீனம். எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது. முயன்ற செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம். அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே. சோகம் எனும் பறவைகள் உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை தடுக்க இயலாது. ஆனால் உங்கள் தலையில் கூடு கட்டி வாழ்வதை தவிர்க்கலாம். தட்டி பறிப்பவர்களையும் தட்டி கொடுப்பவர்களையும் அடையாளம் கண்டால் போதும், வாழ்க்கையை வென்றுவிடலாம். நம்பியவர்கள் கைவிடலாம், ஆனால் உன் நம்பிக்கை கைவிடாதே. சில நேரங்களில் நீ எழுத போகும் தேர்வு விடை தெரியாத கேள்விகளுக்கு அல்ல, விடையில்லாத கேள்விகளுக்கு. அதில் நீ எழுதுவதே பதில். கைகளை கட்டிருக்கும் கயிறுதானே அவிழ்ந்து விழாது, அதை அறுத்து வீசி எறி. அடுத்தவர்களின் தேவைக்காக வாழ்வதை விட அடுத்தவர்கள் தேடும்படி வாழ். தேடல் நிறைந்த பாதையில் தேவையற்றவைகள் குறுக்கிடத்தான் செய்யும். எல்லாவற்றையும் தாண்டி செல்ல வேண்டும் என்பதே உனக்கு விதிக்கப்பட்ட கடமை. சாதாரண வாழ்க்கையை வாழ உனக்கு அனுமதி இல்லை. பொழுதுபோக்கிய வாழ்வாய் கொண்டால் அனுதினமும் உனக்கு தொல்லை. எண்ணெயும் தண்ணீரும் திரவ பொருள் என்றாலும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலக்காது, கலக்கவும் முடியாது. நிழலில் வாழ்பவர்கள் வாழட்டும், நீ நிஜத்தில் வாழ். இதயம் துடிக்கும் துடிப்பும் இமைகள் துடிக்கும் துடிப்பும் ஒன்றல்ல. உனக்காக துடிக்கும் இதயங்களும் உண்டு, தனக்காக நடிக்கும் இதயமற்றவர்களும் உண்டு. புரிந்து செயல்படு. உன் அறிவு உனக்கு அரியதாக இருந்தாலும் அதற்கு அறியாமையே மேல். சில விஷயங்களில் முட்டாளாயிரு. ஏனென்றால் சில நேரங்களில் உன் மனவலிக்கு காரணம் ஒரு சிலரை பற்றி நீ அறிந்து கொள்வது. நீ காற்று என்றால் கடந்து செல், நீர் என்றால் கரைத்து விட்டு செல், நிலம் என்றால் உறுத்திரு, நெருப்பு என்றால் அணையாமல் காத்திரு. கண்களை இமைகளுக்கு காத்தாலும் சில தூசிகள் விழத்தான் செய்யும். அதுபோலதான் உன் நம்பிக்கையும் சில தூசிகள் விழும். மனம் தளர்ந்து விடாதே. நாவை திருப்திப்படுத்த நீ உண்ணும் உணவு உன் சாவை நிச்சயப்படுத்தும். உன் வாழ்வில் அனைத்தும் உதிப்பதும் உதிர்வதும் உன் சிந்தனையில் மட்டுமே. சில ஏமாற்றங்கள் புதுவித மாற்றம் நிச்சயப்படுத்தவும். நிலையில்லாத வாழ்வில் நிலையில்லாத போது பிரச்சனைகள் மட்டுமே. அர்த்தமற்ற சீரிய சிந்தனை என்றாலும் அது உன் வாழ்வை சீர்குலைக்கும். எண்ணும் எண்ணங்களிலும் சிந்திக்கும் சிந்தனைகளிலும் கவனத்தோடு இரு. மற்றவர்கள் அவர்கள் காரியங்களில் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். இங்கு மாற வேண்டியது நீயே. உனது கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை குறித்து நீ யோசிக்கும் ஒவ்வொரு கணத்திலும் தவணை முறையில் உன் நிம்மதியும் அமைதியும் பறிபோகும். மாறு. மாறாத எதுவும் வாழ்வில் உயர்வை காணாது. புரிந்து கொள்ளும் உறவுகளை விட்டு பிரியாதே. இறுதி சென்ற உறவுகளை என்றும் எண்ணி வருந்தாதே. குழம்பிய நீரும் மனமும் தெளிவடையும். காத்திருந்தால் அந்த தெளிவு பறிபோகும். தேவையற்றவர்களை எதிர்பார்த்திருந்தால் உன் தேடலும் உனக்கான தேவையிலும் தெளிவாயிரு. எது ஒன்றிற்காகவும் உன்னை அடமானம் வைக்காதே. பிறகு தன்மானம் இழப்பாய். வாழ்வில் சில நிகழ்வுகள் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனைகளை புரிந்தாலும் பிரச்சனை. தேவைக்காக ஓடும் உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடு. நீங்கள் இன்று
இன்று செய்ததையே நாளையும் செய்தால் இன்று உங்களுக்கு கிடைத்ததே நாளையும் கிடைக்கும். மாற்றம் மட்டுமே வாழ்க்கையில் நிலையானது. அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப மாறும் திறன் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கும். கெட்டவன் யார் என்று அரசாங்கம் உங்களுக்கு சொல்லும் போது அது போர், நீங்களே அதை தீர்மானிக்கும் போது அது புரட்சி. எல்லோரும் ஒரே மாதிரியாக சிந்தித்தால் அப்பொழுது யாருமே சிந்திக்கவில்லை என்று அர்த்தம். அதிகாரத்தை கேள்வி கேட்பதே ஒவ்வொரு குடிமகன்களினும் முதற்கடமை. சுதந்திரம் இல்லாத பாதுகாப்பு சிறைச்சாலை என்று அழைக்கப்படும். கல்வி இல்லாத பகுத்தறிவு, பகுத்தறிவு இல்லாத கல்வியை விட சிறந்தது. சுதந்திரம் என்பது மற்றவர்களால் நமக்கு வழங்கப்பட்ட பரிசு அல்ல, ஆனால் கடவுள் மற்றும் இயற்கையின் விதிகளால் நமக்கு சொந்தமான உரிமை. ஒரு பெண்ணின் தவறுகளை கண்டுபிடிக்க அவளின் தோழிகளிடம் அவளை பற்றி புகழ்ந்து பேசுங்கள். நன்றாக சொல்வதை விட நன்றாக செய்வது சிறந்தது. சிறிய செலவுகள் குறித்து கவனமாயிருங்கள். ஒரு சிறிய கசிவுதான் ஒரு பெரிய கப்பலையே மூழ்கடித்துவிடும். கிணறு வறண்ட பின்புதான் தெரியும் உங்களுக்கு தண்ணீரின் மதிப்பு புரிய வரும். கீழ்ப்படிய உன்னால் முடியாது என்றால் உன்னால் கட்டளையிடவும் முடியாது. கடவுளுக்கு அஞ்சுங்கள், உங்கள் எதிரிகள் உங்களுக்கு அஞ்சுவார்கள். நீங்கள் திட்டமிட தவறினால் நீங்கள் தோல்வியடைய திட்டமிட்டுக் கொள்வதாக அர்த்தம். உங்கள் ஆயுளை நீடிக்க உங்கள் உணவை குறையுங்கள். சிரிப்பவர்கள் பெரும்பாலும் வயதாக மாட்டார்கள். எல்லா மருந்துகளிலும் சிறந்தது ஓய்வு மற்றும் உண்ணாவிரதம். நீ தவறவிட்ட நேரத்தை திரும்ப பெற முடியாது. பெரும்பாலான மனிதர்கள் 25 வயதிலேயே இறந்து விடுகின்றனர். ஆனால் அவர்களுக்கு 70 வயதாகும் வரை நாங்கள் அவர்களை அடக்கம் செய்வது இல்லை. மகிழ்ச்சி என்பது இந்த உலகில் இல்லை, அது நம்மில் உள்ளது. கோபத்தில் தொடங்கப்படும் எதுவும் அவமானத்தில் தான் முடிகிறது. நீங்கள் தாமதிக்கலாம், ஆனால் நேரம் தாமதிக்காது. கல்வி இல்லாத மேதை சுரங்கத்தில் உள்ள வெள்ளி போன்றவர். அறிவியல் முதலீடு செய்வது சிறந்த வட்டியை கொடுக்கும். ஒரு முட்டாளின் இதயம் அவன் வாயில் உள்ளது, ஆனால் ஒரு புத்திசாலியின் வாய் அவன் இதயத்தில் உள்ளது. தாங்கள் இருளில் நடக்கிறோம் என்ற விழிப்புணர்வே இல்லாதவர்கள் ஒருபோதும் ஒளியை தேட செல்ல மாட்டார்கள். 10,000 அடி முறைகளை ஒரு தடவை பயிற்சி செய்தவனை பார்த்து நான் அஞ்சவில்லை, ஆனால் ஒரு அடி முறையை 10,000 தடவைகள் நடைப்பயிற்சி செய்வனை பார்த்து நான் அஞ்சுகிறேன். நீங்கள் எதையாவது சாத்தியமற்றது என்று கூறும்போது நீங்கள் அதை சாத்தியமற்றதாக ஆக்கிவிட்டீர்கள். வெற்றி அடைவது எப்படி என்பதை அறிய எல்லோரும் விரும்புவார்கள், ஆனால் தோல்வியை ஏற்றுக்கொள்வது எப்படி என்பதை அறிய யாரும் விரும்புவது இல்லை. நாம் வாழும் வாழ்க்கையே உங்கள் மிக சிறந்த ஆசிரியர். அதனால் நீங்கள் எப்போதும் கற்கும் நிலையிலே இருங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள், ஆனால் ஒருபோதும் திருப்தி அடைய வேண்டாம். எளிமையே திறமைக்கான திறவுகோல். நாம் பிரச்சனைகளை ஆராயும் போது தீர்வை கண்டுபிடிக்கின்றோம். பிரச்சனை வேறு, தீர்வு வேறல்ல. பிரச்சனையே தீர்வாகும். பிரச்சனையை புரிந்து கொள்வது பிரச்சனையை கரைந்து போக செய்கிறது. என்னை பொறுத்தவரை எதையாவது தோற்கடித்தால் என்பது வெறுமனமே தற்காலிகமானது. தோற்கடித்தல் என்பது நாம் செய்வதில் ஏதோ தவறு உள்ளது என்பதை சொல்கிறது. தவறுகள் எப்பொழுதும் மன்னிக்கப்படக்கூடியவை. அவற்றை ஒப்புக்கொள்ள தைரியம் இருந்தால். துன்பங்கள் எங்கள் சிறந்த ஆசிரியர். ஒரு மனிதன் தொலைநோக்கை காட்டிலும் கண்ணீர் மூலம் கூடுதலாய் பார்க்க முடியும். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அமைதியாக கவனித்துக் கொண்டிருங்கள். கற்றுக்கொள்வது மட்டுமே போதாது, அதை உபயோகிக்க வேண்டும். எப்பொழுதும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள். உங்களை வெளிப்படுத்துங்கள். வெளியில் சென்று வெற்றிகரமான மனிதரை பார்த்து அவரைப் போலவே இருக்க முயற்சிக்காதீர்கள். உங்களை தவிர உங்களுக்கு வேறு யாரும் உதவ முடியாது என்ற உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுதந்திரம் உங்களுக்குள் இருக்கும் போது அதை எப்படி அடைவது என்று என்னால் கூற முடியாது. 6வது அறிவிற்கான தேடலில் 5 புலன்களையும் புறக்கணிக்க வேண்டாம். நீங்கள் வழக்கமாக என்ன நினைக்கிறீர்கள் என்பது பெரும்பாலும் நீங்கள் இறுதியில் என்ன ஆகிறீர்கள் என்பதையே தீர்மானிக்கிறது. தோல்விக்கு அஞ்சாதீர்கள். தோல்வி ஒரு குற்றமல்ல, ஆனால் சிறிய இலக்கே குற்றமாகும். பெரும் முயற்சிகள் தோல்வியுற்றால் கூட அவை போற்றத்தக்கவை. போராட்டங்கள் மூலமே உங்களால் வளர்ச்சியடைய முடியும். உங்கள் மனதை வெறுமையாக்குங்கள். தண்ணீரை போன்று உருவமற்று வடிவமற்று இருங்கள். நீங்கள் தண்ணீரை ஒரு கோப்பையில் ஊற்றினால் அது கோப்பையாக மாறும். நீங்கள் அதை ஒரு குடுவையில் ஊற்றினால் அது குடுவையாக மாறும். தண்ணீரால் தடைகளை கடந்து செல்லவும் முடியும், அல்லது அதை உடைத்தெறிந்து போகவும் முடியும். தண்ணீரை போன்று இருங்கள் நண்பா. இலகுவான வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்யாதீர்கள்.
விடாதீர்கள். கடினமான வாழ்க்கையை தாங்கிக் கொள்வதற்காக வலிமைக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். ஒரு அறிவாளியின் பதிலில் இருந்து ஒரு முட்டாள் கற்றுக்கொள்வதை விட ஒரு முட்டாள்தனமான கேள்வியில் இருந்து ஒரு அறிவாளி அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் கீழே பார்த்து கொண்டு இருந்தால் நீங்கள் வானவில்லை காண மாட்டீர்கள். இந்த பொல்லாத உலகில் எதுவும் நிரந்தரமில்லை. நம் பிரச்சனைகள் கூட உங்கள் வழி ஒருவரின் சிரிப்புக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் உன் சிரிப்பு ஒருபோதும் ஒருவரின் வலிக்கு காரணமாக இருக்கக்கூடாது. நாங்கள் மிக அதிகமாக சிந்திக்கிறோம், மிக குறைந்த அளவே செயல்படுத்துகின்றோம். இதுவே நம் தோல்விக்கு காரணம். வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். நாம் பாவம் பார்த்த யாரோ ஒருவர்தான் சரியான சமயத்தில் நம்மை பதம் பார்த்து இருப்பார்கள். திருத்த முடியாத தவறுகளில் ஒன்று நம்மை அலட்சியம் செய்பவர்களிடத்தில் திரும்பவும் அன்பு காட்டுவது. வாழ்க்கையில் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கிற முதல் விஷயம், நாம் பாச வைத்த அனைவரும் நம் மீது பாசமாக இருப்பாங்க கற்பனை பண்ணுவது. ஏமாற்றி சொத்து சேர்த்து வைக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்க ஏமாற்றி ஆயுளினை அதிகரிக்க முடியாது. உங்கள் வழி சிலருக்கு சிரிப்பை தரலாம், ஆனால் உங்களின் சிரிப்பு யாருக்கும் வழியை தராது. யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம், ஆனால் மனசாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. குத்திக் கொண்டே இருக்கும். ஏமாற்றி பிழைப்பது புத்திசாலித்தனம் ஆகிவிட்டதால் நேர்மையாக வாழ்பவன் பிழைக்க தெரியாதவன் ஆகிவிடுகின்றான். நடிக்க தெரியாத அன்பில் அதிகம் இருப்பது கோபமும் சண்டையும் மட்டுமே. பொய் உண்மை போல் பேசி வாழ்பவர் ஒரு நாள் அந்த பொய்யாலேயே தன் வாழ்க்கையை இழப்பார். யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் இருக்க முடியும் என்றால் நடித்துக் கொண்டுதான் இருக்க முடியும். நடிப்பவர்கள் கோபப்படுவது இல்லை, கோபப்படுபவர்களுக்கு நடிக்க தெரிவது இல்லை. பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள வேண்டாம், உன்னை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும். சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களை கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது. பணம் பகையாக்கும், பாசம் பரதேசியாக்கும். விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே எவனும் பயப்படுவான். பசிக்கும் போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை. பணம் தான் உலகம் என நினைக்கும் சிலரிடம் சொல்லுங்கள், பூமியை தவிர வேறு எங்கும் பணம் செல்லுபடி ஆகாது என்று ஒதுக்குகிறார்கள் என்பது கூட தெரியாமல் ஏன் பேசவில்லை என்று கேட்டுக் கொண்டிருக்கிறது அப்பாவி மனது. அன்பாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருந்தாலும் சரி, புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைதான். நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்பது தவறு, அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை. உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும், நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல குணம் இருக்கும், அதிக அன்பு இருக்கும் இடத்தில் அதிக அளவு கோபம் இருக்கும். உனது முதல் ஏமாற்றம் உனது இரக்க குணத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம், ரோஷமும் அதிகம், ஆனால் வேஷம் கிடையவே கிடையாது. முன்கோபம் பல மோசமான விளைவுகளை கொண்டு வரும். எனினும் முன்கோபக்காரர்கள் உண்மையில் மற்றவர்களை விட இரக்க குணம் உள்ளவர்கள். உங்களின் மௌனம் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் உங்களிடம் பொய்யாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். தெரியாத உறவுகள் காட்டும் அன்பு கூட சொந்த உறவுகளிடம் இருப்பது இல்லை. நீ என்னதான் நல்லது செய்தாலும் குற்றம் சொல்ல 4 பேர் இருக்கத்தான் செய்வார்கள். உறவுகளோடு இருக்கும் போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறதே என்று மகிழ்ச்சியாக இரு. தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு. உங்களின் தேவைக்காகவோ பொழுதுபோக்கிற்காகவோ பிறரின் உண்மை அன்பிலும் அவர்களின் உணர்விலும் விளையாடாதீர்கள். போலி உறவுகள் வதந்திகளை நம்புவார்கள், உண்மையான உறவுகள் உன்னை மட்டும் நம்புவார்கள். பழகிய உறவுகளிடம் வார்த்தைகளை விடும் முன் அவர்களுடன் வாழ்ந்த சிறந்த நாட்களையும் சற்று எண்ணி பாருங்கள். நிச்சயம் கவலை வரும். திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும், ஆனால் திரும்ப நினைக்க வைக்கும் குணம் ஒரு சில உறவுகளுக்கு மட்டுமே இருக்கும். அப்படியானவர்களை கைவிட்டு விடாதீர்கள். சில வேளைகளில் நம் கூட இருக்கும் உறவுகள் விஷமாகவும் அல்லது வேஷமாகவும் இருப்பதை உணர்த்தி விடுகிறார்கள். உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படும். நாம் தேடி தேடி போவதால் தான்
சில உறவுகளுக்கு நம் அருமை புரிவது இல்லை. எல்லோரிடமும் அளவோடு பழகிக் கொள்வோம். உண்மையாக பழகுபவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள், பொய்யாக நடிப்பவர்கள் போற்றப்படுகிறார்கள். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் நிச்சயம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஒளித்து வைத்திருக்கும். காலம் கனியும் வரை காத்திரு. அந்த ஒரு காயத்திற்கும் சில உறவுகள் மருந்தாவார்கள். ஆனால் அந்த உறவுகள் ஏற்படுத்தும் காயத்திற்கு மருந்தே இல்லை. பேராசை கொண்ட சில உறவுகளுக்கு இந்த உலகத்தையே கையில் கொடுத்தாலும் திருப்தி உண்டாக்குவது இல்லை. உன்னை மதிக்கும் உறவுகளிடம் தாழ்ந்து பேசணும். உன்னை மிதிக்கும் உறவுகளிடம் வாழ்ந்து பேசணும். வாழ்க்கையில் யாரும் கற்றுத்தராத பெரிய பாடங்களை சில உறவுகள் கற்றுத்தந்து விடுகின்றார்கள். வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழ்ந்து விடாதே என்று வாழ்க்கையில் சில உறவுகளை முழுமையாக நம்புவதால் தான் அதிக ஏமாற்றங்களையும் மாற்றங்களையும் சந்திக்கின்றோம். போலி உறவுகள் நிழல்களை போன்றவர்கள். உங்கள் இருண்ட நேரத்தில் அவர்களை எங்கும் காண முடியாது. இன்று உங்களுடன் இருப்பார்கள், நாளை உங்களுக்கு எதிராக இருப்பார்கள். அதிகமான உறவுகளை கொண்டிருப்பது பெருமை இல்லை. உண்மையான உறவுகளை கொண்டிருப்பதுதான் முக்கியம். உங்களின் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும் உறவினை விட உங்களுக்கு துணையாக நிற்கும் உறவு மதிப்பு மிக்கவர். யாரையும் தலைக்கு மேல் வைக்க நினைக்காதீர்கள். நொடியில் தூக்கி எறியும் போது தாங்க மாட்டீர்கள். பேச நேரமில்லை என்றால் நம்பாதீர்கள். அவர்கள் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை என்பதே உண்மை. வழிகளை விட கொடுமையானது நாம் நேசிக்கும் ஒருவரிடம் நாம் விரும்பும் போது பேச முடியாமல் போவதுதான். வாழ்க்கையில் அதிகம் பேசாதீர்கள். இல்லையெனில் வேண்டியவருக்கு கூட வேண்டாதவர்கள் ஆகிவிடுகிறார்கள். உண்மையான அன்பை காயப்படுத்துவதும் பொய்யான அன்பை விழுந்து விழுந்து கவனிப்பதும் தான் மனிதனின் மனம். தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். எல்லோரும் வரமாட்டார்கள். இறுதி வரை நம்முடன். உன்னை விட்டு விலகி செல்பவரை சந்தோஷமாக வழி அனுப்புவை. வாழ்க்கை அதைவிட ஒரு சிறந்த பரிசை தயாராக வைத்திருக்கிறது என்று அர்த்தம். வேதனை கொடுத்தவரை வேறு வழியின்றி மறந்து விடலாம். ஆனால் அவரால் நம் மனது பட்ட வேதனையும் வலியும் ஒருபோதும் மறந்துவிட முடிவது இல்லை. அவமானம், துரோகம் எதுவானாலும் நிகழ்ந்த பின் நிமிர்ந்து வந்து காரணமானவன் வாய்ப்பிழந்து வியக்கும் வண்ணம் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதே வாழ்க்கை. பொருட்களை பயன்படுத்துங்கள், நேசிக்காதீர்கள். மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். வாழ்க்கையில் விலமதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக் கொடுப்பது பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ அல்ல. பணமில்லாத வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும் தான். காலம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். பணம் இருந்தால் 4 பேர் நம்மை திரும்பி பார்ப்பார்கள். பணம் இல்லையோ நாம் 4 பேரை திரும்பி பார்க்க வேண்டும். சாலை குடிசையில் வாழ்ந்தாலும் யாரிடமும் அவள் பிச்சை கேட்பது இல்லை. கோபத்தை காட்டி கூட ஒரு மனதை காயப்படுத்தி விடு. ஆனால் அன்பை காட்டி யாரையும் ஏமாற்றி விடாதே. அதை யாராலும் குணப்படுத்த முடியாது. மனதை காயப்படுத்திய பெண் கேட்கப்படும் மன்னிப்புகள் ஒருபோதும் அக்காயங்களை சரி செய்வது இல்லை. மனதில் பட்டதை கேட்டால் அதிகம் காயப்படுத்தி விடுவோமோ என்று பயத்தினாலே பல கேள்விகள் மனதிலேயே புதைக்கப்படுகின்றன. காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை. புரிதலற்ற வார்த்தைகளே போதும் வலிக்க வலிக்க நின்று கொள்ளும். அதிக உரிமையுடன் பழகாதீர்கள். அவர்கள் செய்யும் சில செயல்கள் உங்கள் மனதை காயப்படுத்தும் என்பதை கூட உணர மாட்டார்கள். உன் மனதை காயப்படுத்தும் உறவுகளிடத்தில் சொல்லால் நீ பேசிவிட்டு விலகுவதை விட மௌனம் கொண்டு விலகி நின்றிருப்பார். உன் மௌனமே அவர்கள் மனதை கலங்க வைக்கும். எவ்வளவுதான் மனதை காயப்படுத்தினாலும் நாம் நேசித்த ஓர் இதயத்தை மட்டும் என்றுமே நம்மால் மறக்கவோ வெறுக்கவோ முடியவில்லை எனில் அதுதான் உண்மையான அன்பு. கதறிய அளவும் முடியாமல் கண்ணீரை அடக்கவும் முடியாமல் வீதியில் நடந்து சென்ற கடினமான இரவுகளை ஒவ்வொரு இளைஞனும் தன் வாழ்க்கையில் கடந்து இருப்பான். சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும், சிலரது வாழ்க்கையும் மாறும். வார்த்தைகளில் கவனமும் வாழ்க்கையில் நம்பிக்கையும் இருப்பின் சிறப்பான வாழ்வு நமதானது. திரும்ப பெற முடியாதவை உடலை விட்ட உயிர், பேசிவிட்ட வார்த்தை, கடந்து விட்ட நாட்கள், இழந்து விட்ட இளமை, கொடுத்து விட்ட வாக்கு. இன்பத்திலும் துன்பத்திலும் நீ
நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, இந்த நிமிடம் கூட நிரந்தரம் இல்லை. உரிமை உள்ள இடத்தில் கோபத்தை காட்டினாலும் புரிந்து கொள்ளாதவர்கள் உரிமை இல்லாத இடத்தில் புன்னகைத்தாலும் புறக்கணித்து விடுவார்கள். மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டு செல்வோம். கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது. உன் வெற்றிகளை எண்ணி பார்க்காதே, உன் தோல்விகளை மட்டும் எண்ணிப்பார். வெற்றியை விட உயர்ந்தது தோல்விகள்தான். கரையும் மெழுகில் இருளை கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை வாழ்க்கையிலும் இருக்கட்டும். தோல்வியே கண்டு தவறான முடிவுகள் எடுக்கப்படாத வரை வாழ்வில் எந்த நிமிடத்திலும் வெற்றி வந்து அடையலாம். நம்பிக்கையுடன் கடக்க கற்றுக்கொள்ளுங்கள். தோல்வி தந்த பாடத்துடன் கண்களை மூடி தூங்காமல் நம்பிக்கை கொள். விரைவில் நீ நினைத்தது உன்னிடம் வந்து சேரும். நல்ல நம்பிக்கையும் உருவாகும் கருத்துக்கள் என்றும் அழிவது இல்லை. சுயநலமற்ற தன்மையே கடவுளாகும். ஒருவன் செல்வந்தனாக வாழ்ந்த போதும் சுயநலம் இல்லாதவனாக இருந்தால் அவனிடம் கடவுள் இருப்பார். சுயநலமாய் வாழ்கிறாய், சரி, வாழ்ந்து விட்டு போ. ஆனால் உன் சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலனை கெடுக்காதே. தனக்கான உதவிகள் நம்மிடம் இருந்து கிடைத்தப்பே நம்மை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை பொறுத்தது. நம்மை உறவாக நினைத்தார்களா, இல்லை வெறும் பொருளாக நினைத்தார்களா என்பது தெரியும். ஒரு உயிரை நீ நேசிப்பது நிஜம் என்றால் அதை பறவையாய் பறக்க விடு. அது உன்னை நேசிப்பது நிஜம் என்றால் மீண்டும் உன்னை தேடி வரும். நமக்கு பிடித்தவர்கள் நம்மை காயப்படுத்தும் போதுதான் இல்லாதவற்றையும் இழந்தவற்றையும் ஆழமாக யோசிக்க தோன்றும். நம்மை புரிந்து கொள்ளாதவரிடம் எவ்வளவுதான் விளக்கம் சொன்னாலும் அது பயனற்றதுதான். அன்பும் மரியாதையும் இருப்பவன் உலகத்தில் எதையும் சாதித்து விடுவான். தீமை செய்பவன் அவனிடம் பணிவான். சென்ற இடத்தில் மரியாதை கிடைக்கவில்லை என்று எண்ணுவது தவறு. அதை விட பெரும் தவறு மரியாதை கிடைக்காத இடத்திற்கு சென்றதுதான். வாழ்க்கை வாழ்வதற்கு இருக்கும் வழியை விட சில பேரின் செயல்களினால் நாம் அனுபவிக்கும் நீங்காத வழிகளே இங்கு அதிகம். கடந்து போனது நினைத்து கவலைப்பட வேண்டாம். கவலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது. காரணங்களை மட்டும் கண்டுபிடியுங்கள். பின்னர் கவலை நிறைகளை சமாளிப்பது எளிதாக இருக்கும். அதிகமாக உறங்குபவர்கள் எல்லாம் சோம்பேறிகள் அல்ல. கவலையை மறக்க முடியாமல் அதை தற்காலிகமாக தவிர்க்க நினைப்பவர்கள். நான் இருக்கிறேன் என்று யாரையும் ஏமாற்றாதீர்கள். அதன் வழி அதிகம். வாழ்ந்து மறைந்தோம் என்பது அல்ல வாழ்க்கை, மறைந்தாலும் வாழ்வோம் என்பதே வாழ்க்கை. கர்வம் கொள்ளாதே, கடவுளை இழப்பாய். பொறாமை கொள்ளாதே, நண்பனை இழப்பாய். கோபம் கொள்ளாதே, உன்னையே இழப்பாய். உலகம் உன்னுள் உள்ளது, நீயோ வேறு எங்கேயோ தேடுகிறாய். உன் வாழ்க்கை உன் கையில். வெற்றியை விட சில சமயங்களில் முயற்சிகள் மிகவும் அழகானவை. ஒன்று இழந்த பின் வரும் கண்ணீருக்கும் ஒன்றை இழக்க கூடாது என்று வரும் கண்ணீருக்கும் இடைப்பட்ட தூரம்தான் மனப்போராட்டத்தின் உச்சகட்டம். இருப்பின் மகத்துவத்தை இருக்கும் போதே உணர்ந்திடுங்கள். இழந்த பின் உணரப்படுவது எல்லாம் வலிகளின் உச்சமே. உலகத்திலேயே ரொம்ப விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை. அதை அடைய 6 வருஷங்கள் ஆகலாம். அது உடைய சில நொடிகள் போதும். நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை நம் வாழ்க்கை நம் கையில் தான் இருக்கும். உன் வெற்றியை எண்ணி பார்க்காதே, உன் தோல்விகளை மட்டும் எண்ணிப்பார். வெற்றியை விட உயர்ந்தது தோல்விகள் தான். நிரந்தரம் இல்லாத உலகம், சுயநலம் நிறைந்த உலகம். யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டும் இங்கு நிஜம். கை தவறினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனமுடியும் என யோசிப்பது இல்லை. கடமையில் கவனம் செலுத்துவது ஒன்றே மன அமைதிக்கான சிறந்த வழி. வேடிக்கை பார்ப்பவர்களுக்கும் விமர்சிப்பவர்களுக்கும் என்ன தெரியும்? வேதனைப்படுபவர்களுக்கே புரியும் அவரவர் வாழ்க்கையில் 1000 வழிகள். நம் தீர்வு இல்லை என்று சிலர் நம்மை நினைக்கும் துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது. கஷ்டங்களின் போது கடவுளே என்று இறைவனை தேடுபவன் சந்தோஷத்தில் அவருக்கு நன்றி சொல்ல கூட மறந்து விடுகின்றான். முன்கோபம் பல மோசமான விளைவுகளை கொண்டு வரும். எனினும் முன்கோபக்காரர்கள் உண்மையில் மற்றவர்களை விட இரக்க குணம் உள்ளவர்கள். எப்பொழுதும் கடினமான பாதையை தேர்ந்தெடுங்கள். அந்த பாதையில் தான்
போட்டிகள் பொறாமைகள் இருக்காது. வெற்றியை மிக விரைவில் சென்றடையலாம். மதிக்கும் இடத்தில் மண்டியிடக் கூட தயங்காதே. மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கூட கேட்காதே. உங்கள் நடத்தையை விட நான் இருக்கும் நிறுத்தையை வைத்துதான் உங்கள் மதிப்பு நிர்ணயிக்கப்படுகிறது. இப்படிக்கு பணம், கோபத்தில் கூட இழக்காத நிதானமும் கொட்டாத வார்த்தைகளும் வருமுன் காக்கும் மருந்துகள் தான். தடைகள் இல்லாத பாதையில் நடக்கும் போதெல்லாம் நினைத்துக்கொள், யாரோ தடைகளை உடைத்து போட்ட பாதையே இதுவென்று. மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளைகளுக்கு மதிப்பு மிக அதிகம். அதை மனிதரிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு. பெரிய பெரிய கவலைகள் வேண்டாம். நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டாலே வருங்காலம் உண்மையாக வரவேற்கும். குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் ஒளி கொடுக்கின்றார்கள். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இரண்டே வழிகள் தான். ஒன்று, சூழ்நிலைகளை மாற்றுங்கள். இல்லை என்றால் சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் மாறிவிடுங்கள். உபயோகமற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நபர் முக்கிய விஷயங்களில் உபயோகமற்றவர்களாகி விடுகின்றார். வாழ்க்கையில் ஆயிரம் துன்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசிக்க தெரிந்தவனே வாழ்க்கையை வாழ தெரிந்தவன்.